ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NithishFamily. PCOD weight loss series vlog பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோட வெயிட் என்ன அப்படின்றது பார்த்துடலாம் வாங்க. வெயிட் கொஞ்சம் கூடி இருக்கு, வெயிட் கொஞ்சம் கூடலை. நேற்று வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது 1 கிலோ குறைஞ்சு காமிக்கும். இன்னைக்கு நான் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துருக்கேன், அதுவும் வேற காஃபி அந்த மாதிரி கொஞ்சம் சில நட்ஸ் அதெல்லாம் எடுக்கும்போது கண்டிப்பாக எனக்கு வெயிட்டு கூடுங்க. இப்படிதான் என்னோட வெயிட்டு கூடுறது தான். இப்போ கொஞ்சம் வெயிட் கூடி இருக்கு அப்படின்னு நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் கிடையாது, இதெல்லாம் சகஜம்தான். நம்ம வந்து டயட் அப்படின்றத ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாதான் அது குறையும், இல்லைன்னா ஸ்டபராக நின்றுக்கிட்டோம் அதுக்கப்புறம் குறையாது. அது ரொம்ப முக்கியம். சீட் பண்ணுறவங்க வாரம் சீட் பண்ணாதீங்க. அதனால திரும்ப சொல்லுவேன், மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்கோங்க, அது நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒன்லி பழங்கள் மட்டும் தான் எடுக்க போறேன், ஜூஸ் மாதிரி எடுத்துக்க போறேன். ஃப்ரூட் டயட் தான் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ண போறேன். சரி வாங்க, இன்னைக்கு நான் என்னென்ன எப்படி ஃபாலோ பண்றேன், என்னென்ன எக்ஸசைஸ் பண்றேன் அப்படின்றது விளாகுக்குள்ள பார்க்கலாம். காலையில இன்னைக்கு நான் எப்பயும் போல எந்திரிச்சது அப்படின்றது 6 மணிக்கு தான் எந்திரிச்சான். 5:30க்கு எந்திரிச்சான், தண்ணிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் செய்யும்போது மணி 6 ஆயிடுச்சு. 6லேருந்து 7:30 வரைக்கும் எக்ஸசைஸ் தான் பண்ணேன். எந்திரிச்சது கொஞ்சம் இன்னைக்கு சாட்டர்டே, அதனால சமையல் கொஞ்சம் மெதுவாக பண்ணிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுனால தான். ஸ்கூல் டைம் அப்படின்னா ஒர்க்கிங் டே அப்படின்னா கரெக்டாக 8 மணிக்கு எல்லாம் கேட்டுருவாங்க. அதனால நல்லா ஒரு 1.5 மணி நேரம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணேன். 8 மணிக்கு நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்தேன். நெல்லிக்காய் ஜூஸோடு சேர்ந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, மஞ்சள் இதெல்லாம் அரைச்சி வச்சிருந்த பவுடர் தான் போட்டிருக்கேன். அதனால கொஞ்சம் டார்க் கலராக தெரியுது, வேற ஒன்றும் இல்லை. 8 மணிக்கு எப்பயும் போல் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஆம்லா ஜூஸ் குடிச்சிட்டு காலைல சமைக்கிறதுக்கு போயாச்சு, ரெடி ஆன் பண்ணிட்டு காலைல சமைக்க போயிட்டான். காலையில் மணி வந்து 8:40 இருக்கும். நான் எடுத்துக்கிறது மாதுளம்பழம் ஜூஸ் தான். நல்லா ஒரு 1.5 மாதுளம்பழம் கிட்ட 2 மாதுளம்பழம் ஜூஸ் போட்டேன். நித்திஷ்க்கு ஒரு 1/2 கிளாஸ் கொடுத்துட்டு நான் ஒரு ஃபுல் கிளாஸ்க்கு ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஒரு 300 ml கிட்ட மாதுளம்பழம் ஜூஸ் தான் எடுத்தேன். நாங்கள் டெய்லி காலையில் முந்திலாம் மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்போம். லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து கோயம்பேடில் போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவோம். நாட்டு மாதுளம்பழம் விலையும் கம்மியாக இருக்கும். ஸோ அது குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளோட ஸ்கின் க்ளோவிங்க்கெலாம் வந்து செம்ம ரிசல்ட்டு கிடைக்கும். நான் வந்து ஜூஸ் குடித்தேன், நித்திஷ் அவங்க அப்பாலாம் வந்து இட்லி சாப்பிட்டாங்க. ஸோ குடிச்சிக்கிட்டே அப்படியே மெதுவாக ஜோக் பார்த்துக்கிட்டே மீஷோவில் வந்து ஒரு 4 பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணதே மறந்துட்டேன். அந்த அளவுக்கு 10 நாள் கழிச்சிட்டு இப்போதான் வந்தது. கொஞ்சம் டெலிவரி மட்டும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது மீஷோவில். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் அப்படின்றது 4 சேர்த்து 400 ரூபாய் சில்லற நினைக்கிறேன். இந்த பாக்ஸோட கோட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். பாக்ஸ் சூப்பராக இருந்தது, நல்லா திக்காக நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு தான் கொஞ்சம் ஹார்டாக தெரிஞ்சது, திறக்கிறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. இந்த பாக்ஸ் எப்படின்னா, ஒவ்வொரு பக்கமும் நம்ம ஒரு பாக்ஸில் 2 பொருள் போட்டுக்கலாம். நடுவில் வந்து பேடு மாதிரி இருக்கும். ஒரு கண்டெய்னரில் வந்து 2 பொருள் போட்டு வைக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நடுவில் வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் 3/4 லிட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். பருப்பு போடுறதுக்காக தான் 4 வாங்கியிருக்கேன். நான் மேக்ஸிமம் பருப்பு வகைகள் நிறையா வாங்குவேன், அதனால இதில் 8 பருப்பு போட்டுக்கலாம் இல்லையா 4 பாக்ஸில். அதனால தான் சரி வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா, ஆனால் பாக்ஸ் வந்து செம திக்காக நல்லா இருக்குது. இளநீ 1/2 லிட்டருக்கு மேலே இளநீ இருக்குது. இந்த கிளாஸ் பெரிய கிளாஸ் ஃபுல்லாக இளநீ. அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ தூரம் இருந்தது, கிட்டத்தட்ட 50 ரூபா இளநீ. நித்திஷ் ரெடியாக இருக்கான் அவனோட இளநீ. இந்த இளநீ 600 ml தண்ணி வந்தது. நாங்கள் எப்பயுமே வாங்குறோம், அந்த பொண்ணுக்கிட்ட தான் வாங்குவோம். என்னடா இருடா நல்லா இது பண்ணுற, அதுக்குள்ளே ஏன்டா அவசரம்? எங்கள் வீட்டில் இளநிக்கு தான் சண்டை வரும் பக்கு பிடிக்கும் போது. அது எனக்கு என்னது அது? வழுக்க உனக்கு என்ன? நீ எப்போ கத்துற? இது இளநீ தான், நீ குடிக்க மாட்ட. அது ஏன் இங்கே பார்த்து கத்துது அப்படின்னா, இந்த இடத்துல தான் கருவாடு இருக்குது, அதுக்கு டெய்லி ஒரு குட்டி பீஸ் 1 பீஸ் போடுவோம், உடனே கத்துவோம். இங்கே வந்து நாங்கள் கிச்சனுக்குள்ள வந்துட்டாலே கத்த ஆரம்பிச்சிடும். நித்திஷோட இளநீ இந்த பெரிய கிளாஸ்க்கு 1 கிளாஸ் வந்திருக்கு, போக இந்த கிளாஸ்க்கும் 1/4 கிளாஸ் வந்துச்சு. அதில் கொஞ்சம் பாதியை குடிச்சிட்டோம் நாங்கள். 1/4 கிளாஸ்க்கும் கொஞ்சம் மேலே வந்தது, கிட்டத்தட்ட 650 ml கிட்ட வந்திருக்கும். அவனுக்கு தான் இளநீ ஜாஸ்தி என்னோட. தண்ணி இருந்தது. எவ்வளோ சந்தோஷம், பல்லெல்லாம் வெளியே தெரியுது நித்திஷ்க்கு. மெதுவா குடி, ஃபாஸ்ட்டாக குடிச்சிடாத. இரு, அந்த இளநீ இது வழுக்கையை எடுத்து போட்டால் கரெக்டாக இருக்கும்.
மெதுவாக ரசித்து ருசித்து உட்காந்து குடிக்கணும் தண்ணியை. ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் குடிச்சிட்டு வரேன். இளநீ நல்லா பெரிய கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் குடிச்சிட்டேன்னா 1/2 லிட்டர் இளநீ. அதனால் பசிக்கவே இல்லை. 1:30க்கு தான் வந்து பப்பாளி பழம் ஜூஸ் எடுத்துக்கிறேன். பப்பாளி பழத்துலேயே வந்து நான் எல்லா விதமான நட்ஸும் போட்டிருக்கேன். ஊற வச்ச நட்ஸு, அத்திப்பழம் எல்லாமே அதில் போட்டு தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அது சாப்பிடும்போது செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். பசிக்கவே பசிக்காது. பப்பாளி பழம் நல்லா குழஞ்சிருச்சு எனக்கு. அதனால் சாப்பிட கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதனால் ஜூஸாக போட்டு குடிச்சிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே சொல்லி தான் அதனால் ஜூஸாக போட்டு குடிக்கிறேன். மணி 4:30 ஆகுது. 4:30க்கு எடுக்கிறது கொய்யாப்பழம் தான். சின்ன கொய்யாப்பழமாக ஒரு கொய்யாப்பழமும், பெரிய கொய்யாப்பழம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்திருக்கேன். மத்தியானம் சாப்பிட்ற பப்பாளி பழம் ஜூஸே பயங்கர ஹெவியாக இருந்தது. அதனால் பசிக்கவே இல்லை. ஸோ 4:30க்கு வந்து கொய்யாப்பழம் தான் எடுக்கிறேன். ஈவினிங் ஒரு 5 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பிட்டான். கொய்யாப்பழம் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வாக்கிங் அப்படின்றது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் நடந்தேன். வாக்கிங் வரும்போதே பக்கத்தில், எங்கள் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் தள்ளின்னு சொல்லலாம், பார்க்கு வந்து கொஞ்சம் ஓப்பனாக இருந்தது. அதனால் பார்க்கில் ஒரு 10 ரவுண்டு போயிட்டு அப்படியே வந்தேன். ஸோ இன்றைக்கி என்னோடய வாக்கிங் அப்படின்றது நான் 14,000 ஸ்டெப் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 5 மணிக்கு போனேன். வீட்டுக்கு வரும்போது கரெக்டாக 7 மணி. அப்போ வந்து 2 மணி நேரம் வாக்கிங் போயிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் 14,000 ஸ்டெப்பு நடந்துட்டேன். அதுக்கு மணி 7:30க்கு நான் எடுக்கிறது. 7:45 ஆச்சு. இன்றைக்கி ஆரஞ்சு தான் 3 ஆரஞ்சு வந்து ஜூஸு 3 ஆரஞ்சு தான் ஜூஸ் போட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து பாதிக்கிட்ட எனக்கு தெரிஞ்சு தண்ணியாக தான் இருக்கும். கடைசியாக நடக்கிறது வந்து இன்றைக்கி ஆரஞ்சு, கமலா ஆரஞ்சு தான். கமலா ஆரஞ்சு தான் ஜூஸ் போட்டு எடுக்கிறேன். இதில் எந்த விதமான சுகருமே ஆட் பண்ணல. அப்படியே குடிங்க, நல்லாயிருக்கும். புளிக்காது உங்களுக்கு. பாதிக்கு பாதி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா அடிக்கும் போதே புளிக்காது, நல்லாயிருக்கும். பெருசு, நல்லா பெருசு. எப்பயும் போல் இன்றைக்கி வந்து கடைசியாக இருக்கிறது ஆரஞ்சு ஜூஸ்க்கு அப்புறம். ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கும்போது மணி வந்து 8 இருக்கும். இப்போ நான் கடைசியாக எடுக்கிறது மணி வந்து 9 ஆகுது. ஃபேட் கட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். ஃபேட் கட் ட்ரிங்க் அப்படின்றது நான் முடிஞ்சளவு சூடாக குடிக்கணும். அதனால் நல்லா சூடாக போட்டு வந்துடுவேன். ரொம்ப சூடாக தொடவே முடியாது, அந்தளவுக்கு சூடாக போட்டு வந்து மெதுவாக ஒரு 20 நிமிஷத்துக்கு குடிப்பேன். ஸோ மறக்காமல் டெய்லி வந்து வெயிட் லாஸில் இருக்கவங்க சரி, அதாவது சுகர் இருக்குது, பிபி ஹையாக இருக்குது அப்படின்றவங்க இந்த ஃபேட் கட் ட்ரிங்கை டெய்லி எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்க இந்த ஓமம், கருஞ்சீரகம், சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டினியூவாக எடுத்துக்கலாம். ஒருத்தவங்க மட்டும் கருஞ்சீரகம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். யாருன்னா ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களும் எடுத்துக்க வேணாம். ஆனால் குழந்தை பெற்றவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம உடம்புல இருக்க அந்த கர்ப்பப்பையில் இருக்க கழிவுகளை வெளிக்கொண்டு வரதுக்கு கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கலாம். இன்றைக்கி என்னோடய டயட் அண்ட் எக்ஸசைஸ், வாக்கிங் எல்லாத்தையும் நான் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டேன். சாட்டர்டே, சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் சோம்பேறித்தனமாக உட்காரல. எனக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக நம்ம பண்ணிடணும் அப்படின்றத நான் செம்மையாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளை ஒரு லைவில் சந்திக்கலாம்.